இப்போ சுக்கிரதசை 20 வருஷம் முடிஞ்ச பிறகு 24 வயசுல சூரிய தசை. அதுதான் இவங்களுடைய பீக் பீரியடு. என்னென்ன லைஃப்ல இவங்க பார்க்கணுமோ, அதாவது ஒரு கல்யாணம், குழந்தைகள், திருமணம், அப்புறம் வேலை வாய்ப்புகள், வீடு கட்டுறது, செட்டில் ஆகிறது, எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. ஸோ 24 வயசுல ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட ஒரு 43 வயசு 42 வயசு வரைக்குமே சூப்பராக இருக்கும் பீரியடு. 70% மேஷராசி அன்பர்கள் கரை ஏறிடுவாங்க. 42க்குள்ளேயே செட் ஆகிடுவாங்க. திருமண வாழ்க்கை மேக்சிமம் லவ். ஏன்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன்ங்கிறதுனால மேக்சிமம் லவ் தான். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அவங்களுக்கு எந்த டைம்ல எந்த மாதிரியான ஒரு பீக் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் சார் எங்களுக்கு. அதாவது அருமையாக சொன்னீங்க. எல்லாருக்குமே என்ன கேள்வி அப்படின்னா, எனக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்படி நல்லது என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அது எப்போ நடக்கும், நான் எப்போ அதை எதிர்பார்க்கலாம்? ஏன்னா ஹோப், நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். மாறி மாறி பிரச்சனைகள், மாறி மாறி சேலஞ்சஸ் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல ராசிக்காரர்கள் 12 ராசியில் இருக்கவங்களுக்குமே நிறைய கேள்விகள் தான் இருக்குது பதிலை விட. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் என்ன, அவங்க எந்த டைமில் எதை செஞ்சால் நல்லது, அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், இப்போ காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் எதை செய்தால் எப்போ அந்த ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேசலாம். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு எடுத்தோம்னா 3-4 பாயிண்டில் சொல்லலாம். 1, அவசரம். நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. மைனஸில் சொல்லணும்னா அவசரம், இந்த நிதானமற்ற தன்மை, அது செவ்வாயினால் வரக்கூடியது. அக்ரெஷன், தேவையில்லாத இடத்துல அக்ரெஷன், தேவையுள்ள இடத்துல அமுங்கி போயிடுவாங்க. ஸோ இது மிஸ்மேட்ச். நல்லதை எடுத்து சொல்லணும்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட். இப்போ எந்த ஒரு சின்ன விஷயம் கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்னது ஒரு துணி எடுக்கிறோம் அப்படின்னா கூட இவங்க செலக்ட் பண்ணுற ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அப்படி ஒரு பளிச்சுன்னு தெரியணும்னு பார்த்துப்பாங்க. அந்த கூட்டத்தில் தன்னை தனியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். அது மட்டும் இல்லாமல் ஆளுமைத்தன்மை இருக்கும். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது சூரியன் உச்சம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அப்படிங்கிறது ரத்தத்தில் ஊறிடும். இப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம், பிரச்சனைகள் என்ன அப்படின்னா ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது. செவ்வாயுடைய குணாதிசயமே இந்த சண்டை, இந்த இதெல்லாம் இது 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் வேறுபடுவாங்க. இப்போ கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கலை சார்ந்த ஆர்வங்கள் இருக்கும், தெய்வ பக்தி ரொம்ப இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட், சினிமா துறையாக இருக்கட்டும் அல்லது பத்திரிகை துறை, இதில் நாட்டம் அதிகமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க வேலைகளில், அரசாங்க பதவிகளில், நிர்வாகத்திறன் படைக்கக்கூடிய எந்த உத்தியோகத்திலையும் இருப்பாங்க, அதை சரியாகவும் செய்வாங்க. இப்படி ஆற்றல் மிக்க ஒரு ராசி, செயல்திறன் மிக்க ஒரு ராசி. அதாவது யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் இவங்க அதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு கேது திசையில் வாழ்க்கை தொடங்குறது. நட்சத்திரம் ஏன் முக்கியம்? ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் நட்சத்திரம் வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளி. இந்த நட்சத்திரம் தான் உங்கள் டிராவல், அந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறது, தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது, மிகையாகாது. அதனால் இந்த கேது நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த அடுத்தது சுக்கிரதசை வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 4 வருஷம் கேது தசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், சரியாக சொல்ல முடியாது. ஒரு பாதம் மாறும். இப்போ 4 பாதங்களில் பிறக்கும்போது ஒரு பாதக்கும் 1.5 வருஷம் கம்மி பண்ணிகிட்டே வரணும். அப்போது சுருக்கமாக சராசரியாக ஒரு 4 வருஷம் கேது தசை, அதுக்கு பிறகு 20 வருஷம் சுக்கிரதசை. இப்போ சுக்கிரதசை 20 வருஷம் முடிஞ்ச பிறகு 24 வயசில் சூரிய தசை ஆரம்பிக்கும். அதுதான் இவங்களுடைய பீக் பீரியடு. அந்த 6 வருஷம் சூரிய தசை, அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திர தசை 10 வருஷம். கிட்டத்தட்ட 24லேருந்து ஒரு 14 வருஷம், 38 வயசு வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது செவ்வாய் தசை, ராசிநாதனுடைய தசை வரும், 7 வருஷம். ஸோ 24 வயசில் ஆரம்பித்தா கிட்டத்தட்ட ஒரு 43 வயசு 42 வயசு வரைக்குமே
சூப்பராக இருக்கும் பீரியடு. இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, எல்லா மனிதர்களுமே இந்த ஏஜில் தான் சுறுசுறுப்பாக தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட முழுமையான ஒரு உழைப்பை போடக்கூடிய ஆண்டுகள். இந்த ஏஜில் இவங்களுக்கு நல்ல டைமும் வருது. அப்போ அதை பயன்படுத்திக்கிறதுங்கிறது நம்மக்கிட்ட இருக்கு. எப்போவுமே ஜோதிடத்தில் கடவுள் 2 படி எடுத்து வைக்கிறாருன்னு சொன்னால் நம்ம 10 படி எடுத்து வச்சாதான் எதுவுமே நடக்கும். மந்திரத்தில் மாங்காய் விழாது. ஜோதிடம் என்பது மாயமோ மந்திரமோ அல்ல, அது ஒரு சயின்ஸ். அப்போ இந்த பீரியடு அந்த 24லேருந்து ஒரு 38 42 வயசுக்குள்ள என்னென்ன லைஃப்பில் இவங்க பார்க்கணுமோ, அதாவது ஒரு கல்யாணம், குழந்தைகள், திருமணம், அப்புறம் வேலை வாய்ப்புகள், வீடு கட்டுறது, செட்டில் ஆகிறது, எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. அப்படி பார்க்கல, அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் பிறவி ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது. அவ்வளோ சுய ஜாதகத்தில் 70% மேஷராசி அன்பர்கள் கரை ஏறிடுவாங்க. 42க்குள்ளேயே செட் ஆகிடுவாங்க. தவிர திருமண வாழ்க்கை மேக்சிமம் லவ். ஏன்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன்கிறதுனால மேக்சிமம் லவ் தான். அந்த லவ் கன்வெர்ட் ஆகும். சின்ன வயசுலேயே லவ் வந்துடும் மேஷத்துக்கு. அந்த 16 வயதினிலே நம்ம டைரக்டர் பாரதி ராஜா கூட சமீபத்தில் தவறி போனார். அவர் அந்த ஏஜில் எப்படி லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரோ அது மாதிரி வரும். அப்போ அந்த ஏஜில் லவ்வை கேட்ச் பண்ணுறது, அதை மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணுறாங்க, அன்லஸ் அன்டில் அவங்களே அவங்களுக்கு பிரச்சனையை எடுத்துக்காத வரைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மேஷ ராசிக்கு இருக்கும். இப்போ இவங்களுக்கு காதல் வரைக்கும் சொல்லிட்டீங்க, உத்தியோகம்னு சொல்லிட்டீங்க. இப்போ இவங்க செய்யக்கூடியது செய்யக்கூடாதவைன்னு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாக. இதை சொல்லும் போது கொஞ்சம் கோபம் வரும் மேஷராசிக்கு. ஆனாலும் சுயநலத்தை கொஞ்சம் தள்ளிக்கணும். எல்லா மனிதர்களுடைய இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணம் என்பது சுயநலம். சுயநலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, எந்த இடத்துல எந்த விஷயத்தில் இருக்கணுமோ அதில் இருக்கணும். எல்லாத்துலேயும் சுயநலம். கோயிலில் போய் சாமியை பார்க்கறதுல சுயநலம். கூட்டமாக வயதான பாட்டியையும் குழந்தைகளையும் தள்ளி விட்டு போய் சாமியை பார்த்தா அந்த சாமி என்ன கோல்டன் மெடலாக கொடுக்க போகிறாங்க? அப்படி கொடுத்தா அவங்க சாமியே கிடையாது. இந்த அடிப்படை அறிவு வேணும் ஆன்மீகத்தை பற்றி நம்ம ஜனங்களுக்கு. ஏன் அடிச்சுட்டு போகிறோம் சாமியை பார்க்க? சாமியை முதல்ல எதுக்கு பார்க்குறோன்னா அந்த ஆன்மீகத்தை உணர்றதற்காக. ஆன்மீகத்தை உணர முடியும். கையில் பிடிக்க முடியாது, குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, உணர தான் முடியும். அந்த உணரவே இல்லையே. ஏன்னா பொதுமக்களை நீங்கள் அடிச்சுட்டு போகிறீங்கன்னு சொன்னால் சாமியை பார்க்கும்போது அது இல்லை. இதுக்கு தான் சொல்கிறோம், இந்த சுயநலத்தை மேஷராசியில் இருக்கக்கூடிய பல அன்பர்கள், எல்லா மேஷராசி அன்பர்களும் கிடையாது, 75% மேஷராசி அன்பர்களுக்கு சுயநலம் அதிகமாக இருக்குது. அந்த சுயநலம் தான் மெயின் காஸ் ஆஃப் ப்ராப்ளம். மாத்தியோசின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்மளை முதல்ல கவனிக்கிறதை விட்டு மற்றவங்களுக்காக அதே விஷயத்தை நம்ம டைமென்ஷன் அந்த இதை மாற்றினோம்னா லைஃப் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிடும். காரணம், ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம்னு கண்ணதாசன் வரிகளில் இருக்குது. அதாவது அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தவனுக்கு தோல்விங்கிறதே கிடையவே கிடையாது. லைஃப்லேயே பார்க்க முடியாது. அது அதில் கிடைக்கிற திருப்தியும் கூட எதுலேயுமே கிடைக்காது. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஒரு பஸ்ஸில் ஏறுறதுலேருந்து, வண்டியை முந்திட்டு போகிறதுலேருந்து, ரோட்டில் எல்லாமே சுயநலம் தான். அந்த சுயநலம் தான் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியருடைய ஆரம்பம். எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு மட்டும் வேணும். என் பக்கத்தில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, என் அப்பா அம்மா கூட கிடையாது. அந்த பொறி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தோல்வியுடைய முதல் படி. லைட்டாக மாற்றி, சரி எனக்கு வேணும், என்ன வேணும் எனக்கு? 2 வேளை சோறு, படுத்துக்கிறதுக்கு 6 அடி போட எப்படியும் கடவுள் கொடுத்துருவேன். ரோட்டில் படுத்தாலும் அதே 6 அடி உனக்கு உண்டு. உடுத்திக்க ஒரு நல்ல துணி, இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இது, ஒரு நல்ல உறவு, இது இருந்தால் பொறுமை லைஃப் ஃபுல்ஃபில்டாச்சு. கடவுள் இதெல்லாம் கொடுத்துருக்கான். ஆனாலும் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் வெளியில் தேடுவாங்க, இல்லாததை போய் தேடுவாங்க. தாங்கிட்ட லிஸ்ட்டு 98 கொடுத்துருப்பான், அந்த 2 இல்லை, அதை மட்டும் மைண்டு நாட்டமாகுது. இதில் தான் தோல்வி ஆரம்பிக்குது. திருப்தி இல்லாத வாழ்க்கை. நம்ம கையில் இல்லாத விஷயத்தை தேடி தேடி போனால் அது ஓடிட்டே தான் இருக்கும். அதை ஓடுறதுலையே நம்ம வாழ்க்கை கழிஞ்சிடுது. இதுதான் மேஷராசிக்குள்ள மெயின் பிரச்சனை. இப்போ இவங்க கோவில் அப்படின்னு இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இது பண்ணால் இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இருக்கா? அடிப்படையிலேயே மேஷராசியில் பிறந்தவங்க வெற்றிக்கு சொந்தமானவர்கள். எப்பவுமே விக்டரி, ஜெயிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிறவியிலேயே கடவுள் முருகன் கொடுத்த இயற்கையாகவே இருக்குது. கோவில் அப்படின்னு சொன்னால் மேஷராசியை ஆட்சி செய்யக்கூடிய செவ்வாய், முருகன், அந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவ சுப்பிரமணிய சாமி. இந்த கோவிலில் பல அதிசயங்கள் நிறைந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது லிங்க சிலை இருக்குது,
சிவபெருமான் வந்து ஆசீர்வாதம் கொடுத்த ஒரு இடம், முருகனுடைய சிம்பிள் ஆஃப் விக்ட்ரி, அவர் ஜெயிச்சு அந்த ஒரு ராஜா குலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது சூரபத்மனை வென்ற ஒரு ஸ்தலம், அப்படி பல விஷயங்கள் வந்து திருச்செந்தூர் பெருமையை வந்து பேசிகிட்டே போகலாம். தீராத நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய இடம். ஸோ அதனால் வந்து அந்த கோவிலுக்கு போகிறது வந்து டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாத, மருத்துவத்தால் சரி செய்ய முடியாத பல நோய்கள் அங்கே தீர்ந்த அதிசயங்கள் பரவலாக இருக்குது. அப்போ அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது மேஷராசிக்கு வந்து வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.